ஃப்ரீலான்சரில் ஒரு ஜாப் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குது. ப்ளம்பிங் சோஷியல் மீடியா மேனேஜர். அதாவது இவர்கிட்ட ஒரு ப்ளம்பிங் ரிலேட்டடான ஒரு பிஸ்னஸ் ஒன்று இருக்குது. அந்த பிஸ்னஸுக்கு வந்து சோஷியல் மீடியா மேனேஜர் தேவை. ஸோ இதில் அவர் சொல்கிறத பாருங்கள். இவர்கிட்ட வந்து வீடியோஸ், ஃபோட்டோஸ், சேல்ஸ் காப்பி எல்லாம் இருக்குதாம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா கண்டென்ட்டை எடிட் பண்ணிவிட்டு ரெடிட் போஸ்ட்டாவோ அல்லது ஷார்ட் ரீல்ஸாவோ மாற்றிட்டு நீங்கள் போஸ்ட் பண்ணணும். மினிமம் 3 ப்ரொஃபஷனல் லீட் டிரைவிங் போஸ்ட் ஈச் வீக். ஓகே, ஸோ ஈச் வீக். அடுத்தது வந்து கிரியேட் கேப்ஷன், ஹேஷ்டேக், இது எல்லாமே நீங்கள் செட் பண்ணணும். அதே மாதிரி லோக்கல் ஹோம் டவுன் நெய்பர் குரூப்ஸ், அந்த குரூப்ஸில் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கணும். நாங்கள் ஒர்க் பண்ணுற வெப்சைட்ஸ்லேயே அதில் இது பண்ணலாம். அதே மாதிரி கொமெண்ட் டிஎம்ஸுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும். அதே மாதிரி சில பிள்ளையான கொமெண்ட்ஸ்கள் வரும், அதை நீங்கள் மேனேஜ் பண்ணணும். அதே மாதிரி வீக்லி ரிப்போர்ட்டாக அவங்களுக்கு அனுப்பணும். ஸோ இது சோஷியல் மீடியா மேனேஜர்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீங்கள் இந்த ஹோட் சூட் அப்படின்னு ஒரு சொல்லி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்கன்னா இது நல்லாவே உங்களுக்கு என்கேஜ் பண்ணி தரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரீ ட்ரையிலே இருக்குது. 80% வந்து உங்களோட ஒர்க்கிங் ஃப்ளோவை குறைக்கும். 500% சோஷியல் மீடியா இது பண்ணும். 2 மில்லியனுக்கு மேலே வந்து அவங்கள்ட்ட ஃப்ளோவர்ஸ் இருக்கிறாங்க. அதாவது இதை யூஸ் பண்ணுறாக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். எல்லா பிளாட்ஃபார்ம் நீங்கள் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், லிங்க்டின், சோஷியல் மீடியா எல்லா ரிலேட்டடான சோஷியல் மீடியாஸையும் இது பூஸ்ட் பண்ணுமா. ஓகே, ஸோ தேவையான யூஸ் பண்ண வந்து கென்வாவோட இன்டெகிரேட் ஆகியும் இருக்கிறாங்க. ஓகேயா, ஸோ இப்படியானதுகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் குறையும். இல்லை நீங்கள் பர்சனலாக செய்கிறாங்க. இந்த நீங்கள் இந்தியாவில் பார்த்துருப்பீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் இருக்குமே, அவங்கெல்லாம் சில இதுகளை யூஸ் பண்ணுவாங்க. அது பற்றி தான் செய்கிறாங்க. அதே மாதிரி சோஷியல் மீடியா மேனேஜர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க இது பண்ணுவாங்க. இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அமௌண்ட் வந்து பாருங்கள், $116. ஓகே, $145 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. இதில் எவரேஜாக நிறைய பேர் வந்து இவங்கள்ட்ட கேட்குறாங்க. 116 ட்ரஸ்டபுள் எம்ப்ளாயரா. ஸோ இதில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வந்து எல்கேஆர், நம்ம 2 எல்கேஆர் பார்ப்போம். $35,000 இப்போ மந்த்துக்கு ஒரு மினிமம் நிறைய பேர் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அதோட குறைய இது பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணலாம். பட் எவ்ரி மந்த் இதை இது பண்ண பெரிய ஒரு டைம் ஒன்று தேவையில்ல. ஒரு வீக்கில் ஒரு ஷோர்ட் டைம் தான் இது பண்ணுறாரு. ஸோ இப்படி நிறைய ஜாப்ஸ் ஓப்பன் ஆகும் ஃப்ரீலான்சரில். அதுக்கு நாங்கள் பிட் பண்ணிவிட்டு அதை நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். எல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃப்ரீலான்சர்னா என்ன, ப்ரொஃபைல் கிரியேஷன், ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுற, ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைன் பண்ணுற, பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரொபோசல் ரைட்டிங், மாஸ்டர் கிளாஸ், ஸ்கேம் ஃபேக் லைன்ஸ்லேருந்து அவாய்ட் ஆகிறது, உங்களோட ஃபேஸ் ப்ராஜெக்ட் எப்படி சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில், ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம்னா என்ன, எல்லா டீட்டெயிலும் நாங்கள் கிளியராக டீச் பண்ணுறோம். ஸோ தேவையான நீங்கள் எக்ஸஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்கள் இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லாமே ஒர்க்கிங் மேட்டாக, அதாவது நீங்கள் இப்போ இதில் ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணலாமா அல்லது இது பண்ணலாமாங்கிற எந்த ஒரு கான்செப்டும் உங்களுக்கு தேவையில்லை. இங்கே 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம், ஃப்ரீலான்சர் ஒரு சொல்லி எல்லா ஒர்க்கிங் மேட் தான். ஒரு 2700க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணி கொள்ளுங்கள். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை எடுத்து ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணுறேன். ஸோ தேவையான வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது சம்பந்தமான மோர் டீட்டெயில்ஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஆன்லைனில் ரியலான மணி மேக்கிங்கில் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணணுங்கிறாங்க. கட்டாயம் வெல்ஃபிச்சர் அகாடமியோட ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே.